எந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணணும்? எஸ்பெஷலி இந்த பித்தம் அதிகமா இருக்கவங்க எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடக்கூடாது? இவர்கள் முதல்ல நல்ல காரமா ஸ்பைசியா இருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில நல்லா பொரித்த உணவுகள், அசைவ உணவுகள், முக்கியமாக இந்த நான்வெஜ்ல சிக்கன் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். நேரம் கடந்து சாப்பிட்றது. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் நம்ம உடல்ல பாதிப்புகளானது அதிகமாக ஏற்படுது. ஸோ இதையும் வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இந்த உடல் சூடு வந்து அதிகமா இருந்தா இளநீ வந்து குடிக்க சொல்றாங்க. ஸோ அந்த இளநீ வந்து டெய்லி ஒருத்தவங்க வந்து குடிக்கலாமா? உடல் உஷ்ணமாக இருக்கக்கூடிய சமயத்தில் இளநீர் குடிக்கலாம். ஸோ இளநீர் வந்து ஒரு சிலர் எந்த டைம்ல குடிச்சா அது நல்லது. சிலருக்கு வந்து எனக்கு இளநீர் குடிச்சாலே உடல் உஷ்ணத்துக்கு இளநீர் குடிக்கிறேன் அப்படியே கோல்டா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சளி தொந்தரவும் உடல் உஷ்ணத்தினால ஏற்படலாம். ஸோ அதிகமான உடல் உஷ்ணம் கபமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இளநீ அப்படின்னு சொல்ற விஷயம் தினம்தோறும் குடிக்கலாம். காலையில எம்டி ஸ்டொமக்ல, அதுவும் வெறும் வயிற்றுல குடிக்கிற ஒரு சில நபர்களுக்கு அசிடிட்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இளநீர் எப்படி சாப்பிடலாம்? காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இளநீர் குடிக்கலாம். ஸோ இளநீர் குடிக்கிறது உடல் உஷ்ணத்தை தணிக்கும். அதுலயுமே சில மூலிகைகள் சேர்த்து குடிக்கலாம்.